அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த ஹிஜ்ரி என்ற வார்த்தை ஹிஜ்ரத் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. ஹிஜ்ரத் என்று சொன்னால் ஒரு ஊரை விட்டு, ஒரு நாடை விட்டு, தன்னுடைய சொத்து சுகங்களை விட்டு, தன்னுடைய எல்லா விஷயங்களை விட்டு நாடு துறந்து செல்வதற்கு பேர் தான் ஹிஜ்ரத் என்று சொல்லப்படும். சஹாபா பெருமக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த தியாகத்தை செய்தார்கள். எனவே இந்த தியாகத்தை ஒவ்வொரு ஆண்டும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதற்காக உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹிஜ்ரி புத்தாண்டை என்ன செய்தார்கள்? துவக்கி வைத்தார்கள். இப்போ 2024 அப்படின்னு ஜூலை மாதம் அப்படின்னு சொல்கிறோன்னா, இதற்கு காரணம் ஈசா அலைஹிஸ்ஸலாம், இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை கவனித்து இந்த கிறிஸ்துவர்கள் என்ன செய்கிறாங்க? வச்சுக்கிட்டு வராங்க. அதே போன்று இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு ஆண்டு என்பது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கூட ஆண்டு என்று குறிப்பிடுவது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது பிறந்தார்கள் அப்படின்னு வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஆண்டு என்று குறிப்பீடு கிடையாது. மாறாக ஆமுல் ஃபீல், யானை வருடம் அந்த நேரத்தில் பிறந்தார்கள் என்று சொல்லப்படும். யானை வருடம் என்றால் அபரஹா என்ற ஒரு பெரிய மன்னன் இருந்தான். அவன் காபத்துல்லா ஷரீஃபை இடிப்பதற்காக வந்தான். அந்த ஆண்டை தொட்டு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள் என்ற ஒரு இன்சிடென்ட், ஒரு நிகழ்வை வைத்து, ஒரு பெரிய ஒரு வாக்கியா, ஒரு நிகழ்வு நடந்திருந்தா அதை வைத்து தான் அவர்கள் குறிப்பிடுவார்களே தவிர இந்த ஆண்டு, இந்த 2020 அப்படி போன்ற ஆண்டுகள் இஸ்லாமியர்களிடத்தில் இல்லை. எப்பொழுது தோன்றியது என்று சொன்னால் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி செய்கின்ற நேரத்தில் தான் இந்த ஹிஜ்ரி என்பதே துவங்கியது. வரலாறு சொல்லி தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல் மாதங்கள் இருந்தன. ஆனால் குறிப்பிட்ட வருடங்கள் என்பது கிடையாது. கடிதங்கள் எழுதுகின்ற நேரத்திலே ஒரு ஆண்டை குறிப்பிட்டு சொல்வது கிடையாது. எப்பொழுது இது தேவை வந்தது? உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல தான் ஆட்சி சாம்ராஜ்யம் பெரியதாக வரக்கூடிய நேரத்தில் ஆங்காங்கே கடிதங்கள் எழுதும் பொழுது ஆண்டுகளை குறிப்பிட வேண்டும் என்று அபு மூசா அல் அஷரி என்பவர்கள், சஹாபி, நபித்தோழர், அவர்கள் சொன்னதற்கு பிறகுதான் இந்த ஹிஜ்ரி என்ற ஒரு வருடத்தை என்ன செஞ்சாங்க? ஆரம்பிச்சாங்க. பல சஹாபாக்கள் சொன்னாங்க, ஏன் ஹிஜ்ரத்தை வச்சு நம்ம ஆரம்பிக்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை வச்சு ஆரம்பிக்கலாமே. மஷ்வரா கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பை வச்சு ஆரம்பிக்கலாமே சில நபர்கள் சொன்னாங்க. ஒரு சஹாபி இப்படியும் சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 40 வயதில் தான் நபித்துவம் கட்டது, அந்த பட்டம் கிடைத்தது, இஸ்லாம் தோன்றியது, எனவே அங்கிருந்து ஆரம்பிக்கலாமே. இப்படி என்று பல நபர்கள் பல மஷ்வராக்கள் ஆலோசனை சொன்னாலும் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை மிக நேர்த்தியாக இருந்தது. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஹிஜ்ரத்தை வைத்து நாம் ஆரம்பிப்போம். ஹிஜ்ரத் என்பது எவ்வளவு முக்கியமானது என்று சொல்லி அவங்க சொன்ன வார்த்தை நுஅர்ரிஹு பில் முஹாஜரா, நாம் ஹிஜ்ரத்தை கொண்டு நம்மளுடைய தேதிகளை குறிப்பிட்டுக் கொள்வோம். ஃபஇன்னஹு ஃபர்கும் பைனல் ஹக்கி வல் பாத்திலி, அந்த ஹிஜ்ரத் என்பதுதான் அசத்தியத்திற்கும் சத்தியத்திற்கும் மத்தியில் பெரும் வித்தியாசப்பட்டதாக இருந்தது. அதுதான் ஒரு பெரிய ஒரு வேறுபாட்டை என்ன செய்து உருவாக்கியது. எது? ஹிஜ்ரத் என்பதுதான். ஹிஜ்ரத் என்பதுதான் இஸ்லாமுக்கு மிக முக்கியமான ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசுல நபியை ஆகிட்டாங்க. 13 வருடங்கள் மதீனால இருந்தாங்க. 13 வருடங்கள் மதீனால இருந்தாங்க. ஆனா அங்க இஸ்லாமை ஏற்றவர்களுடைய எண்ணிக்கை என்ன தெரியுமா? 100 கூட தாண்டல. 100 நபர்கள் கூட இஸ்லாமை தாண்டல. பல நபர்கள் அச்சுறுத்தப்பட்டார்கள், கஷ்டப்படுத்தப்பட்டாங்க. எங்கே இஸ்லாம் என்பது மிக அதிகமாக பரவியது என்று சொன்னால் மதீனாவுல தான். மதீனாவுல தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு அங்கே சில ஆண்டுகளிலே சஹாபா பெருமக்களுடைய, இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை என்ன செஞ்சு அதிகமாச்சு. இஸ்லாம் ஏதோ தோன்றியது என்று சொன்னால் அது மக்காவில் தான். ஆனால் இஸ்லாம் என்ற பெரிய ஒரு விஷயம் அங்கே வளர்ந்தது என்று சொன்னால் அது மதீனாவுல தான் அதிகமாக என்ன செஞ்சது? வளர்ந்தது. அதற்கான காரணம் ஹிஜ்ரத் என்பது. எனவே ஹிஜ்ரத்தை பற்றி, அந்த ஹிஜ்ரியை பற்றி நம்ம என்ன செய்யணும்? தெரிஞ்சு கொள்ளணும். ஹிஜ்ரத்தினுடைய தியாக வரலாறுகள், எவ்வளவு நபர்கள் தங்களுடைய சொந்த வீடுகளை விட்டு, தன்னுடைய குடும்பங்களை விட்டு, தன்னுடைய மனைவி மக்களை விட்டு, தங்களுடைய பிள்ளைகளை விட்டு எல்லாத்தையும் துறந்து என்ன செய்தார்கள்? வந்தார்கள் அந்த சஹாபா பெருமக்கள். அவர்களை பற்றியும் அவர்களுக்கு அடைக்கலம் தந்த அந்த சஹாபா பெருமக்கள் அன்சாரிகளை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனில் இவ்வளவு அழகாக சொல்லுவான். வல்லதீன ஆமனு, சில நபர்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்கள். வஹாஜரு, தங்களுடைய சொந்த ஊரைகளை விட்டு என்ன செய்திருக்கிறார்கள்? துறந்து வந்திருக்கிறார்கள். வஜாஹது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் போர், மார்க்க போர் புரிந்திருக்கிறார்கள்.
வல்லதீன ஆவௌ வனஸரு, இன்னும் சில மக்கள் எப்படி இருக்கிறார்கள் சொன்னால், வந்த மக்களை அரவணைத்து அவர்களுக்கும் புகலிடம் கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்தார்களே, அந்த நபர்கள் யார் தெரியுமா? உலாயிக ஹுமுல் முக்மினூன ஹக்கா, அவர்கள் தான் உண்மையான ஈமான் கொண்டவர்கள். அல்லாஹ் அவர்கள் தான் உண்மையான அந்த இருவர்களையும் சொல்றான். முஹாஜிராக இருந்த மக்காவாசிகளையும் சொல்கிறான், அங்கே இருந்து உதவி செய்தார்களே அந்த மதீனாவாசிகளையும் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கின்ற வார்த்தை உலாயிக உமுல் முக்மினூன ஹக்கா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான், லஹும் மக்ஃபிரத்தும் வ ரிஸ்குன் கரீம், அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பெரும் மன்னிப்பு என்பது இருக்கிறது. வ ரிஸ்குன் கரீம், கண்ணியமான உணவு அல்லாஹ் அவர்களுக்கு வைத்திருக்கிறான். எங்க? சொர்க்கத்தில் வைத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்ஃபாலுடைய 74வது வசனத்தில் அந்த முஹாஜிர்களை பற்றும் அதே போன்று மதீனாவாசிகளாக இருந்த அன்சாரிகளை பற்றும் என்ன செய்கிறான்? உயர்ந்து பேசுகிறான். சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகுதான் இஸ்லாமியரிடத்தில் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 6ல உம்ரா செய்வதற்காக வேண்டி என்ன செய்யறாங்க? அந்த மக்காவுக்கு வராங்க மதீனாவிலிருந்து. அப்ப இருந்த எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1400 நபர்கள் இருந்தாங்க. ஹிஜ்ரி 6. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி கடைசி 10ல ஹஜ் செய்வதற்காக வரக்கூடிய நேரத்தில் சஹாபா பெருமக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 1,24,000 பேர் இருந்தாங்க. 1400 எங்கே இருக்கிறது? 1,24,000 எங்கே இருக்கிறது? கிட்டத்தட்ட பன்மடங்கு அதிகமானது. காரணம் என்ன தெரியுமா? அந்த ஹிஜ்ரத்தினுடைய தியாக சுவடுகள் யாரெல்லாம் ஹிஜ்ரத் செய்து வந்தார்களோ அவர்கள் எல்லாம் இஸ்லாமுக்காக தன்னுடைய எல்லா விஷயங்களும் திறந்து வந்தாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு பெண்மணி தன்னந்தனியாக ஹிஜ்ரத் செய்து என்ன செஞ்சிருக்காங்க? வந்திருக்காங்க. எங்க இருந்து? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு. கிட்டத்தட்ட 350-400 கிலோமீட்டர் தூரமாக இருக்கின்ற அந்த காலத்துல கரடு முரடாக இருந்து விஷஜந்துகள் எல்லாம் இருக்கின்ற அந்த காலத்தில் கூட வரலாற்றில் ஒரு பெண்மணி என்ன செஞ்சிருக்காங்க? ஹிஜ்ரத் செஞ்சு வந்திருக்காங்க. அந்த தியாக சுவடுகள் நமக்கு தெரியணுமே. உம்மு சலமா என்ற ஒரு சஹாபிய பெண்மணி, அவர்களுடைய கணவர் இஸ்லாமை ஏத்துக்கிட்டாங்க. இஸ்லாமை ஏத்துக்கிட்டு அவங்க என்ன செய்ய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு அந்த மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போயிட்டாங்க. போன பிறகு இந்த பெண்மணியின் மனமாற்றம் ஏற்படுது. நாமளும் அவங்களோட போயிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வருகிறது. தன்னுடைய பிள்ளையை கூப்பிட்டு கொண்டு அவங்க போறாங்க. அவங்களுடைய குடும்பத்தார்கள் தடுக்கிறாங்க, போவாதீங்க. இல்ல நான் மதீனாவுக்கு போவேன், நானும் இஸ்லாமை ஏத்துக்க போறேன், நான் அவங்களோட போய் வாழ போறேன் அப்படின்னு அந்த பெண்மணி நிக்கிறாங்க. ஒரு பெண்மணி அந்த காலத்தில் ஹிஜ்ரத்தினுடைய கண்ணியத்தை விளங்குனாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 விஷயங்கள் உங்களுடைய முன் செய்த பாவங்களை மன்னித்து விடும். நீங்கள் எவ்வளவு பெரிய பாவங்களை செய்திருந்தாலும் இந்த 3 விஷயங்கள். முதலாவது இஸ்லாம். இன்னல் இஸ்லாம யஹ்திமு மா கான கப்லஹு, ஒருவன் முன் செய்த பாவங்களை எல்லாம் அந்த இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறான். ஒருத்தர் காஃபிரா இருக்கார், அவர் முன்னாடி என்ன பாவங்களை செய்திருந்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிவிட்டால் அவருடைய அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஒரு வார்த்தை, வ அன்னல் ஹிஜ்ரத தஹதிமு மா கான கப்லஹா, ஒருவர் ஒரு மக்காவிலிருந்து மதீனாவை நாடி ஹிஜ்ரத் செய்து வருகிறார் என்று சொன்னால் அவர் முன் செய்த அத்தனை பாவங்களையும் மன்னிக்கப்படும். அடுத்து சொன்னார்கள், வ அன்னல் ஹஜ்ஜ யஹதிமு மா கான கப்லஹா, ஒருவர் ஹஜ் செய்கிறார் என்று சொன்னால் அவர் ஹஜ் செய்வதற்கு முன்னால் எத்தனை பாவங்களை செய்திருந்தாலும் அல்லாஹ் அவருடைய அத்தனை பாவங்களையும் என்ன செய்து விடுவான்? முன் செய்த பாவங்களை மன்னித்து விடுவான். எனவே தான் சொல்லுவாங்க, ஹாஜிகள் வருகின்ற நேரத்தில் எப்படி வராங்க? அன்று அவர்களுடைய தாய் பெற்றெடுத்ததை பாலகனை போல்கள் அவங்க என்ன செய்யறாங்க? வராங்க. காரணம், பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்பட்டு வராங்க. அதனாலதான் ஹாஜிகள் என்ன செய்யணும்? வந்த பிறகு தங்களுடைய நிலையை உணரணும். அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிச்சிட்டான், இதற்கு பிறகு நான் என்ன செய்யணும்? சீரான மனிதனாக வாழணும். எந்த ஒரு வியாபாரத்திலும் சரி, எல்லா விஷயங்களும் சரியான மனிதராக, ஒரு இஸ்லாமியனாக, ஷரியத்தை பின்பற்ற நடக்கக்கூடியவனாக வாழணும் என்பதுதான் ஹஜ் என்பது நமக்கு சொல்லி காட்டக்கூடிய பாடம். சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, அந்த பெண்மணி தன்னந்தனியாக என்ன செய்யறாங்க? தன்னுடைய பிள்ளையை அழைச்சிக்கிட்டு கிளம்புறாங்க. அந்த நேரத்திலே ஒரு சஹாபி உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க வராங்க. அவங்க காஃபிர், இஸ்லாமை ஏத்துக்கல, அது வரைக்கும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளல. ஆனா அவர்கள் யார் என்று சொன்னால் காபத்துல்லா ஷரீஃபினுடைய சாவி பாதுகாக்கக்கூடியவர்கள். அவங்க இடத்துல இருந்து அந்த சாவி இருக்கும். அவங்களுடைய வம்சாவளி இதுவரைக்கும் 16 நூற்றாண்டுகள் அந்த வம்சாவளி இடத்துல தான் என்ன செஞ்சிருக்கு? அந்த சாவி, அந்த காபத்துல்லா ஷரீஃபினுடைய அந்த பூட்டினுடைய சாவி அவங்க இடத்துல தான் இருக்கு. 16 நூற்றாண்டுகள், கிட்டத்தட்ட 1600 வருடங்களாக அவங்க தான் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? அதுக்கான பொறுப்புல இருக்காங்க.
அந்த சஹாபி வராங்க. வந்த நேரத்தில் அந்த மனிதர் வராங்க. வந்து என்ன ஆயிடுச்சு, நீங்க எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னாங்க. இல்ல நான் மதீனாவுக்கு போலாம்னு இருக்குன்னு சொன்ன உடனே அந்த மனிதர் என்ன செஞ்சாங்க, அவங்களை அழைச்சிக்கிட்டு வந்து மதீனாவோட எல்லை வரைக்கும் விட்டுட்டு போனாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை அழைச்சி கேட்டாங்களாம், எப்படி நீங்க இவ்வளவு தைரியமாக தன்னந்தனியாக எப்படி வந்தீர்கள் என்று கேட்டதற்கு, நான் தனியாக வரவில்லை, உஸ்மான் இப்னு தல்ஹா அவர்கள் தான் எனக்கு துணையாக என்ன செஞ்சாங்க வந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பானாக. அந்த ஒரு துவா அவர்களுக்கு ஹிதாயத்தினுடைய பாக்கியமாக ஹிஜ்ரி 9 3 நபர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செஞ்சாங்க, ஹிதாயத்துக்கு அந்த இஸ்லாமை ஏற்றாங்க. அதுல ஒரு நபர் யாருன்னு சொன்னா இந்த உஸ்மான் இப்னு தல்ஹா. இரண்டாவது நபர் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா. எவ்வளவு பெரிய போராளி தெரியுமா? உஹது போர்க்களத்திலே நம் இஸ்லாமிய மக்கள் அடிபட்டு கிட்டத்தட்ட 70 நபர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் எதிரணியில் இருந்ததுக்கான முக்கிய காரணமே அதுதான். அப்படிப்பட்ட ஒரு சஹாபிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நாள் கனவிலும் அல்லாஹ் இப்படி சொல்வானாம், எவ்வளவு பெரிய போராளியாக இருக்கிறாய், உனக்கு எவ்வளவு அறிவை கொடுத்திருக்கிறேன், நீ ஏன் இன்னும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான்னு ஒவ்வொரு இரவும் அவருடைய கனவுல வந்துகிட்டே இருக்குமாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலாவுக்கு அப்படி ஒரு பொக்கிஷத்தை கனவின் மூலமாக கொடுத்த உடனே அவர்களும் என்ன செஞ்சாங்க, அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பதற்காக மதீனாவுக்கு வந்ததாக வரலாறு. இன்னொரு சஹாபி, மூணாவது நபர் அம்ர் இப்னு ஆஸ். எல்லா சஹாபிகளும் இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க. அவங்களுடைய தியாக சுவடுகளை நம்ம பார்க்கணும். ஹிஜ்ரத் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சமுதாயத்திற்கு நபியை அனுப்புவான். அந்த நபியுடைய வார்த்தைகளை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் 2 விஷயங்களை செய்வான். ஒன்று, அந்த மக்களையே அழிச்சிருவான் அல்லாஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை அழிச்சான் அல்லாஹ். ஏன் அந்த நபியை ஏற்றுக்கொள்ளல? லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை அழிச்சான் அல்லாஹ். ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை அழிச்சான். அதே போல சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சமுதாயத்தை அழிச்சான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆனால் இந்த இஸ்லாமியர்கள் நம்ம மக்கத்து மக்களை அல்லாஹ் ஏன் அழிக்கவில்லை என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் முன் சென்ற சமுதாயத்தை போன்று என்னுடைய சமுதாயத்தை ஒருபோதும் நீ முழுமையாக அழிச்சிராதே. அந்த ஒரு துவாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்ததனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அன் உஹீஃப், நான் அச்சுறுத்தப்பட்டேன் ஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் என்னை போன்று யாரும் அதிகமாக அச்சுறுத்தப்படுத்தவில்லை, பயப்படுத்தப்படவில்லை. அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வஅன் ஊதித், நான் அதிகமாக நோவினை கொடுக்கப்பட்டேன். ஒமா ஊதி அஹதுன், என்னை போல இதற்கு முன்னால் எந்த நபியும் என்ன செய்யப்படவில்லை, கஷ்டப்படவில்லை, நோவினை கொடுக்கப்படவில்லை. அவ்வளவு நோவினைகளையும் அவ்வளவு கஷ்டங்களையும் நான் என்ன செய்தேன், அனுபவித்தேன். ஒரு சமயம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றாங்களாம், இன் குதில்து யா ரசூலல்லாஹ், நான் கொலை செய்யப்பட்டால் ஃபஅன ரஜுலுன் வாஹிதுன், நான் ஒரே மனிதன் தான். நான் கொலை செய்யப்பட்டா நான் ஒரே ஒரு மனிதன் தான். வயின் குதில்த, ஆனால் நீங்கள் கொலை செய்யப்பட்டால் ஃபஹலகத்தில் உம்மத்து, இந்த சமுதாயமே நாசமா போயிருமே. உங்களை மட்டும் அழித்து விட்டார்கள் என்று சொன்னால் இந்த சமுதாயமே என்ன செய்து வீணாகிவிடுமே என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வரலாற்றில் சொன்னதாக இந்த ஹிஜ்ரத்துடைய படிப்பினையாக நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கொடுத்த பெரும் பொக்கிஷம். சமுதாயத்தை அழித்திருக்கலாம், ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை கபூல் செய்து நபிக்கு உத்தரவிட்டான், உங்களுக்கு மக்கா என்பது சரி வரவில்லை, நீங்கள் என்ன செய்யுங்கள், மதீனாவுக்கு செல்லுங்கள். இதே போலதான் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்தான் உத்தரவு, நீங்க இந்த நாட்டில் இருக்காதீங்க, கிபுத் என்ற நாட்டில் இருக்காதீங்க, நீங்க எங்க போங்க, மதியனுக்கு போங்க. மதியனுக்கு சென்று அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களுடைய பரப்புரையை செஞ்சாங்க. அதே போன்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு தான் என்ன செஞ்சாங்க, மக்காவுக்கு என்ன செஞ்சாங்க, இடம்பெயர்ந்து வந்தாங்க. பலஸ்தீனுக்கு என்ன செஞ்சாங்க, இடம்பெயர்ந்து வந்தாங்க. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. இதே போலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செஞ்சாங்க, அந்த மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு சஹாபியினுடைய வரலாற்றை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த ஹிஜ்ரத்தினுடைய களத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய உயிரை கொடுத்தாவது பாதுகாக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ஹிஜ்ரத்தினுடைய தியாகங்கள் அப்படி செஞ்சாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றை எடுத்து படிப்போமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நபர்களிடத்தில் அமானித பொருட்களை வாங்கி வச்சிருப்பாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, நீங்க என்ன செய்யுங்க, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போங்கன்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய இரவே என்ன செய்யறாங்க, புறப்படுறாங்க. யாரை அழைச்சிக்கிட்டு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு.
போகக்கூடிய அந்த சமயத்துல கூட அலிரதி அழைச்சு சொன்னாங்க, என்னுடைய அமானித பொருட்கள் பலது இருக்கிறது, இதையெல்லாம் நீங்கள் கொடுத்து விட்டு என்ன செய்யுங்க வாங்க அப்படின்னு யாருக்கு உத்தரவு கொடுத்தாங்க? அலிரதனுக்கு. அலிரதி என்ன பண்ணாங்க? அதையெல்லாம் பொறுப்புகள்லாம் எடுத்துக்கிட்டு நிம்மதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க படுப்பாங்களோ அங்க படுத்திருந்தாங்க. எந்த இடத்துல? அத்தனை விரோதிகளும் எதிரிகளும் என்ன செஞ்சாங்க? வாள் ஏந்தி கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்யணும்னு நின்றுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு என்ன செஞ்சிருந்தாங்க? அவங்களுடைய படுக்கையில படுத்துட்டு இருந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கையில. வரலாற்றில் கேட்கப்படுகிறது, அலி அவர்களே, இவ்வளவு எதிரிகள் இருக்கின்ற நேரத்தில் எப்படி நீங்கள் நிம்மதியாக தூங்கினீர்கள்? அப்போது அவங்க சொல்றாங்க, நபி அவர்கள் என்னிடத்துல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அலியே, இந்த அனைத்து அமானித பொருட்களையும் நீ கொடுத்து விட்டு நீ மதீனாவுக்கு வந்துவிடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது வந்துவிடு என்று சொன்னார்களோ அது நிச்சயம் நடக்கும் என்று தெரியும், அதனால் தான் நான் நிம்மதியாக தூங்கினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையின் மீது சஹாபாக்களுக்கு அவ்வளவு பட்டு இருந்தது, அவ்வளவு நம்பிக்கை இருந்தது. அந்த ஹிஜ்ரத்தினுடைய நிகழ்வுகள், சுவடுகள், பெண்கள் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த இஸ்லாமின் மீதும் எவ்வளவு பற்றுணர்வோடு இருந்திருக்காங்க. அந்த பற்றுணர்வு நமக்கு வேணும் என்பதற்காகத்தான் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அந்த இந்த ஹிஜ்ரி என்ன செஞ்சிருக்காங்க? நமக்கான வரலாற்றில் மிக முக்கியமாக தேதிகள் குறிப்பிடுவதற்கு, ஆண்டுகளை குறிப்பிடுவதற்கு இந்த ஹிஜ்ரத் என்பதை தான் ஹிஜ்ரி என்று நம்ம என்ன செய்யறோம்? வச்சுட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் போல கேக்கு வெட்டுறதுக்கோ அல்லது எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்கறதுக்கோ அதுக்கானது கிடையாது. தியாகத்தை உணரணும், அவர்கள் செய்த தியாகத்தை உணரணும். வெறும் வாட்ஸ்அப்ல நம்ம புத்தாண்டு ஹாப்பி நியூ இயர், இஸ்லாமிக் நியூ ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு அனுப்புறதுக்கோ ஷேர் பண்றதுக்கோ கிடையாது. இந்த இஸ்லாமிய தியாகங்கள், சஹாபா பெருமக்கள், சஹாபா பெண்மணிகள் எப்படியெல்லாம் தியாகம் செஞ்சிருக்காங்க, இஸ்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கிறது. இன்னைக்கு பிபிசி நியூஸ் என்ன தெரியுமா சொல்லுது? இஸ்லாம் அன்னைக்கு இருந்தது ரொம்ப குறைவான மக்கள், இப்பொழுது முதல்ல இருக்கக்கூடியவங்க கிறிஸ்துவர்கள் தான். ஃபர்ஸ்ட் மக்கள்ல அதிகமான இருக்கக்கூடியவங்க கிறிஸ்துவர்கள். ஆனால் கிறிஸ்துவர்கள் வளருவதை விட இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கு. இப்படியே 20 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் சென்று கொண்டிருந்தால் இஸ்லாமியர்கள் தான் முதலிடம் பெறுவார்கள். மிக முக்கியமாக இந்தியாவில் கூட இஸ்லாமியர்கள் தான் இருப்பார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? அந்த ஹிஜ்ரத் தான். அந்த ஹிஜ்ரத் செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா மதீனாவில் இருந்து அவர்களோடு உறுதுணையாக இருந்தாங்களே, அந்த தியாக சுவடுகள் தான் இன்னைக்கு இஸ்லாம் என்பது இவ்வளவு அழகாக வளர்ந்திருக்கு. அந்த அழகு வளர்ந்திருக்கக்கூடிய காரணம் என்ன? ஹிஜ்ரத். அந்த ஹிஜ்ரத்தினுடைய தியாகங்கள் நம்ம என்ன செய்யணும்? உணர வேண்டும். நம்மளுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு ஹிஜ்ரத்தினுடைய அந்த நிகழ்வுகளை, ஹிஜ்ரத்தினுடைய தியாக சுவடுகளை நம்ம என்ன எடுத்து சொல்லணும்னு சொன்னா இந்த ஹிஜ்ரியை நாம பயன்படுத்தணும். நாம எல்லா நேரத்திலையும் 2024 ஜூலை அதுதான் சொல்றோம். இந்த மாசம் எந்த மாசம்? ஜுல்ஹஜ் மாதம். இது என்ன பிறை? 28. நாளைக்கு பிற பார்க்கணும். இப்படி என்ற அந்த ஹிஜ்ரத்தினுடைய பழக்கத்தை நம்ம என்ன செய்யணும்? கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் தான் ஹிஜ்ரத்தினுடைய தியாகம் நமக்கு என்ன செய்யும்? புரியும். நம்ம வெறும் இன்விடேஷன்ல போடுறதுக்கு ஷவ்வால் மாசமா அதுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடாது. வெறும் இன்விடேஷன்ல போடுறதுக்கு மட்டும் தான் எந்த மாசம் எந்த வருஷம் நம்ம என்ன செய்யறோம் கேட்கிறோமே தவிர மற்ற மாதங்கள்ல ரமதானை தவிர்த்து எதுவுமே நம்மளுக்கு தெரியாது கிடையாது. ரமதான்ல மட்டும்தான் வந்தா நம்ம கஞ்சி குடிக்கணும், நோன்பு வைக்கணும் அப்படி என்ற எண்ணம் இருக்கே தவிர மற்ற மாதங்கள் நமக்கு என்ன செய்யறது தெரியறது கிடையாது. நாம் ஹிஜ்ரத்தினுடைய இந்த ஹிஜ்ரியினுடைய படிப்பினைகளை, தியாக உணர்வுகளை என்ன விளங்கி நாம் செயல்படக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.